வணக்கம் மகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா அருமையான பிளேஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஐயனார் கோவில் அதாவது ராஜபாளையத்துலேருந்து உங்களுக்கு ஐயனார் கோவில் கிட்டத்தட்ட இங்கேருந்து 18 கிலோமீட்டருங்க. ஸோ 18 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஆனால் டைமிங் தான், அதாவது காலையில் உங்களுக்கு 5:45க்கு மொதல் பஸ்ஸு. அந்த மொதல் பஸ்ஸை விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 மணிக்காங்க. ஸோ அது 2வது பஸ்ஸு. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நம்ம பஸ்ஸு கிடையாது. ஸோ அங்கே ஐயனார் கோவிலேருந்து ரிட்டன் வரவங்களுக்கு மட்டும்தான் பஸ்ஸாங்க. அதாவது இங்கேருந்து போகிறதுக்கு 5:45 அப்புறம் 1:30 மணிக்கு. ஸோ 2 பஸ் தான். ஸோ இது 2வது தடவை நம்ம ஏமாந்துருக்கோம். ஸோ மேப் 1.5 கிலோமீட்டர் நினச்சோம், ஆனால் 18 கிலோமீட்டருங்க. ஓகே, அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ராஜபாளையத்துலேருந்து தென்காசி போக போகிறோங்க. அப்படியே நம்ம பஸ்லேயே மாதிரியே ட்ராவல் பண்ணி அப்படியே தென்காசி போயிட்டு தென்காசிலேருந்து குற்றாலம். ஸோ குற்றாலத்தில் தண்ணி வருதா அப்படின்றது தெரில, ஆனால் போய் பார்க்கலாம். ஸோ குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டலன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே ஒரு சிலைகளை அதிகமாக சூப்பராக பார்க்கலாம். அந்த சிலையை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மக்களே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி வந்துட்டோம். தென்காசி வரதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் வந்திருக்கோம். ஓகேங்க, அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென்காசி அதாவது குற்றாலம் போகக்கூடிய பஸ்ஸு அந்த சைடு நம்ம ஏறிக்கலாம். ஓகே மகளே, நம்ம தென்காசிலேருந்து குற்றாலத்துக்கு நம்ம பஸ்ஸில் வந்துட்டோம். அப்படியே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அருவிக்கு போயிடலாம், வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடலாம். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்றது தெரியல. ஸோ போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே போகலாம். ஐந்தருவி மகளிங்களா சரியான காற்று அடிக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு வெயில் அந்த அளவுக்குலாம் தெரில. வந்தாச்சு. உண்மையிலே மக்களே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது குற்றாலம். அது இல்லைப்பா, இப்போ மழை டைம் இல்லாமல் வெயில் சீசன் வந்துருக்குமா. மழை பெஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதுப்போ இப்போ நம்ம வெயில் டயத்தில் வந்துருக்கோம். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு வருது அப்படின்றது தெரில. போனோன்னு தான் தெரியும்.
அதாவது நீங்கள் வந்து இந்த பார்க்கும்போது அந்த அருவியில் வந்து அந்த பாறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து நான் மொபைலில் வந்து உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த சிற்பம்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது அருவி வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக வந்துச்சு அப்படின்னா அந்த சிற்பத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அது முடியும் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கண்ணா. ஸோ இந்த பக்கமும் வந்து கல்வெட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனீங்கன்னா கல்வெட்டை பார்க்கலாம். ஓகேங்க, வர வர பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாகிடுச்சு. நம்மளும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதாங்க நம்ம கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புலி அருவின்னு சொல்லிட்டு இன்னொரு அருவி ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த அருவியை போய் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. உண்மையிலே மக்களே செம்ம தண்ணி, நல்ல தண்ணியும் வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சதுனால தண்ணி அருமையாக வருது, நல்ல சூப்பராகவும் வருது. பரவாயில்ல பார்த்தீங்கன்னா கூட்டமாக அதிகமாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புலி அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி ஒன்று, வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இங்கேருந்து செங்கோட்டைக்கு போயிட்டு செங்கோட்டையிலேருந்து அப்படியே நம்ம ட்ரெயின் ஏறி சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. செம்ம கிளைமேட்டுங்க. உண்மையிலேயே குளிச்சதுக்கும் வெயிலுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. இப்போ நம்ம வந்து ஒரு 10 minutes நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த முக்கியமாக இந்த குற்றாலத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மழை சீசனில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக டிசம்பர் நவம்பர் மாதம்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. அதாவது மழை முடிஞ்சு மழை காலம் முடிஞ்சு ஒரு ஜனவரி அந்தமாரி, அதாவது அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் அந்த மந்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த குற்றாலம் வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவே இருக்கும். இப்போவே பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து வெயில் டயத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐந்தருவி. ஸோ ஐந்தருவிக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் புலி அருவி போயிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே மகளே, நம்ம வந்து புலி அருவிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படியே இது உள்ளே அப்படியே போனோம்னா புலி அருவி வந்துடும். இங்கேயும் தண்ணி வருதா அப்படின்றதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி வருதா அப்படின்றது. கிளைமேட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க. ஓரளவுக்கு அந்தளவுக்குலாம் வந்து வெயில் வந்து தெரியற மாதிரி தெரில. ஓகே, வாங்க போகலாம். அப்படியே இதெல்லாம் வந்து மழை டயத்துக்கு வந்தோம்னா வச்சுக்கோங்களா இன்னும் அருமையாக இருக்குங்க. ஒரு மாங்காய் கண்ணில் விட்டுச்சுன்னா கூட பிச்சு போயிடலாம். ஆத்தாடி ஆத்தா, அங்கே பாருங்க கூட்டத்தை. இங்கேயும் நல்ல சரியான கூட்டங்க. கண்ணாடிலாம் போட்டிருக்கேன். ஓகே, குல்லாலாம் போட்டிருக்கேன்லாம் பார்க்காதீங்க. ஸ்டைலுக்கெலாம் கிடையாது, வெயிலுக்காக தான் போட்டிருக்கேன்.
அப்படியே உள்ளே போகலாம். இங்கேயும் நல்ல கூட்டம். ஓகே மக்களே, கரெக்டாக வந்து இங்கே புளியாருவிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து தண்ணியும் வருது. நிறைய பேர் வந்து குளிக்கிறதுனால ப்ரைவேட்டாக வந்து வீடியோ வந்து காமிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அது வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக காமிச்சு லைட்டாக எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், வாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கா. ஸோ இங்கே வந்து குளிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு குளியல் ஒன்று போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு அப்புறம் அந்த மரத்துக்கு அந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணியாக வருதுங்க. ஸோ நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலியோடு வந்து. அருமையாக வருது தண்ணி. அவ்வளோதான் மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு தான் இருக்காங்க. தண்ணி அருமையாக வருது மக்களே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க, இதை விட நம்ம கிளம்ப வேண்டி தான். ஸோ கிளம்ப வேண்டிய டைமும் வந்துடுச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி போயிட்டு தென்காசிலேருந்து அங்கேருந்து வந்து செங்கோட்டை போய் செங்கோட்டிலேருந்து நம்ம வந்து ட்ரெயினை பிடிச்சி அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருவி ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று குளிச்சுட்ருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று குளிச்சுட்ருக்காங்க. ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியதான். தென்காசியில் வந்து தென்காசி வந்து எப்படின்னா காசிக்கு இணையான ஒரு கோயில். இந்த காசிக்கு இணையான சிலவங்களால் போக முடியாதுங்கிறதுனால அப்போ இருந்த மன்னர் பராக்கிரம பாண்டியர் அவர் வந்து கனவுல சிவலிங்கம் வந்து சொல்லியிருக்காப்புல, டெய்லி நீங்கள் வர உன்ன மாதிரி மன்னர் வர முடியாமல் சில பேர் இருக்காங்க, அவங்க வர மாட்டாங்க, அதனால் இங்கே ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லி அவர் கனவுல ஒரு எறும்பு அவர் கனவுல வந்து அந்த சிற்றாறுன்னு உண்டு தென்காசியில், அது வழியாக வந்து அந்த இடத்துல நின்று இந்த இடத்துல இங்கே கோயில் கட்டுப்பானார். அதனால் தென்கை வந்து ஒரு காசி விஸ்வநாதர் பாளையம் கட்டி உலகம்மன் சன்னதியை வச்சு இது தென்காசி. இதுக்கு இடையில சிவகாசி, நடுவில் சிவகாசி, வடக்கே வடகாசி. இப்போ எப்படி அந்த தென்காசி வந்து காசிக்கு இணையான ஒரு கோயில். மன்னர் பராக்கிரம பாண்டியன் கட்டினாங்க. இப்போ தற்சயமாக அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் இப்போ நடந்துச்சு, சிறப்பாக நடந்துச்சு. அகத்தியர் வந்து முன்னாடி இங்கே வந்து தென்பொதிகை மலை, இது வந்து இந்த தென்பொதிகை மலையில் வந்து அவர் வந்து தியானத்தில் இருந்த டயம், அதனால் அது இயற்கையாக அமைஞ்சிருக்கு. இது எப்படின்னா அந்த குற்றாலர் கோயில் வந்து சிவன் கோயில் கிடையாது, ஆக்சுவலாக பெருமாள் கோயில். ஓகே ஓகே, பெருமாள் கோயில். இந்த கோயிலை வந்து நீங்கள் அருவிக்கு மேலே நின்று பார்த்தீங்கன்னா சங்கு வடிவில் தெரியும். அந்த குற்றாலம் கோயில் வந்து சங்கு வடிவில் கட்டியிருப்பாங்க. சூப்பர்ண்ணா. அது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சங்கு வடிவில் தெரியும். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் நேம்ண்ணா? மூர்த்தி. உங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? இது நம்ம சொந்த ஊர். நம்ம சொந்த ஊர் தான். ஓகேண்ணா, ரொம்ப ஓகே மக்களே. ஸோ புளியருவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. என்ன ஒன்று, கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாகவே இருக்குது. வெயில் தான் தாங்க முடியல. மற்றபடி பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அருமையாக வருது. அழகாக வந்து ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா, ஃபேமிலியோடு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழகாக எப்படியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குது, செம்ம வறுத்து. இது வந்து ஓல்டு குற்றாலங்க. ஸோ இது வந்து கோல்டு குற்றாலம். அது பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. ஓகேங்களா, அது நியூ குற்றாலம். ஓகேங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது இந்த காஸ்டியூம்? இந்த காஸ்டியூம் பிடிச்சிருந்துன்னா அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டு அப்படியே தட்டு போயிட்டே இருங்க. வா, பாய் மங்களே, பாய்.